அபிஷேக தேவசேனத்திலே தேவ செய்து கொடுக்க வந்திருக்கிறார். அவரை சங்கமம் வானொலியின் சார்பிலும், நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும், வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் அவர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அகலியா. பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் பிரைஸ் லார்ட். லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஜெர்மனியிலே 2:30 மணி அதிகமான குரலை வந்திருக்கிறது. இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர். செய்தியை தொடருங்க. ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பொழுதிலும் ஆண்டவரே இந்த வார்த்தை பகுதியும் இந்த தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உபவாச நாட்டிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் வார்த்தை நாவியான ஆவியின் ஜீவனும் உள்ள வார்த்தை அப்பா ஒவ்வொரு இருதயங்களிலும் விழுந்து அப்பா ஒவ்வொரு பிள்ளைண்ட ஆவியை நீங்க பலப்படுத்தி திடப்படுத்த வேணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த இடத்துல நான் சுயமாக பேசாமல் உமது வார்த்தையை வைத்து போதிக்கவும் அதுக்குள்ள ஆண்டவரே உமது வெளிப்பாடுகளை கொண்டு வரவும் தேவரே நீங்க கிருபை பாராட்ட வேணுமாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே சகலவற்றை தேவ சமத்திலே ஒப்புக் கொடுத்து என்னை உமது சிலுவையில் மறைத்து உங்களை மாத்திரம் ஏற்றி ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமீன். நன்றி. இன்றைய தினத்திலும் நான் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி இன்னைக்கு உபவாச நாளா இருக்கிறபடியா இன்றைய நாள்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பகுதி, ஒரு ஆழமான ஒரு பகுதிக்குள்ள கடந்து செல்ல போகிறேன். சோ நீதிமொழிகள் 23:15 இது ஞானத்தை குறித்த பகுதி. இன்றைய நாள்ல தேவன் எங்களோடு இடைப்படுற பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுற பகுதி தேவனின் ஞானம். ஞானம் இல்லாமல் நாங்கள் பரலோகத்துக்குரிய ஞானம், உலகத்துக்குரிய ஞானம், வாழ்க்கையில 2 ஞானம் இருக்குது. இந்த 2 ஞானத்துல நாங்கள் பரலோகத்துக்குரிய ஞானம் என்றால் என்ன, உலகத்துக்குரிய ஞானம், இதுல இருந்து நாங்கள் பரலோகத்துக்கு கடந்து செல்ல வேணும். அந்த ஞானத்துல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஜெயம் கொள்ள வேணும் என்று சொன்னா நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் மாற வேணும், இதில் நான் உட்பட இதுல இதை நான் என்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு முறையுமே எங்களை நாங்களே ஆராய்ந்து சோதித்து பார்ப்போம். நன்றி, ஸ்தோத்திரம். சோ நீதிமொழிகள் 23:15 பார்த்தீங்கன்னு சொன்னா, என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதாகவும் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்று இயேசு கூறுகிறார். உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகளும். நானும் நீங்களும் தேவ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ உடைவுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் தேவனை மாத்திரமே நாங்கள் பார்த்து ஓடி இம்மட்டுமா நானும் நீங்களும் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல நானும் நீங்களும் வந்து நிற்கிறோம். சோ நாம் உலகத்துல வாழ்றதுக்கு ஞானம் தேவை. முதலாவது ரட்சிக்கப்பட்டு இருக்க வேணும் என்று சொன்னாலே அதுக்கு ஒரு ஞானம் தேவை. என் கர்த்தருக்கு பயப்படுத்தலாம் ஞானம் என்று வேதம் சொல்கிறது. ரட்சிக்கப்பட்டு இருக்கவே ஞானம் தேவை. நம்பர் 2, பிசாசின் தந்திரங்களை ஜெயிப்பதற்கு ஞானம் தேவை. 3வது, பரலோகத்தை சுதந்திரிக்க ஞானம் தேவை. குறிப்பிடப்பொருளுக்காக நான் நிதானமா சொல்லிக் கொண்டு போகிறேன். ஸ்தோத்திரம். சோ பாருங்க, நீதிமொழிகள் 2:6 சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் இருந்து ஞானமும் புத்தியும் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிற உங்களுக்கு தெரியும். ஆவியின் கனிகள் தாழ்மை இருந்தால் கிருபை பெருகும். ஆவியில மீட்டுமை கொண்டார் தேவன் அதை எதிர்க்கிற தேவனாயிருக்கான்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப உள்ளான மனிதரில் நாங்கள் தாழ்மை ஒரு மனுஷனுக்கு கிருபையை அதிகரிச்சு கொண்டே போவோம். ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன். அப்ப நாங்க வார்த்தையை கேட்கிற நாங்கள் அதை காதால கேட்டுட்டு கையால விடாத வண்ணம், நாங்க செய்கையில் அதை கொண்டு வராத, நாங்க விட்டு விடாத வண்ணம் அதை நாங்கள் நாளுக்கு நாள் அணுத்தினமும் கேட்கிற வார்த்தை என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு இணைந்திருந்து என்னுடைய ஆத்மா வார்த்தையினால் உயிர் பெற்று என்னுடைய மரித்த பகுதிகள் கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமையால அது உயிர் படையும் போது அங்க என்ன நடக்கும் என்று சொன்னா, வார்த்தைகளோ ஒன்று நல்ல இருதயத்துல விழுந்த விழுதுகளாக 30, 60, 100 நல்ல இருதயத்துக்கு ஏற்ற அந்த கனிகளை கொடுக்கத்தக்க இருதயமாக அது மாற்றப்படும். பாருங்க, ஆவியின் கனிகள் உள்ளான ஆவியின் கனிகள் ஒரு மனுஷனுக்கு உள்ள இருந்துதான் வாரது. ஆவியில நாங்கள் பலப்பட்டு நாங்கள் தேவ ஆவியில நிறையும் பொழுது மாமிசக்கிரைகள் உடைக்கப்பட்டு நாங்கள் தேவ ஆவியில பலன் கொள்ற பாத்திரங்களாக மாறுகிறோம். தேவ ஆவியில பலன் கொள்ளும் போது அந்த ஆவியின் கனிகள் வெளியில ஆவியின் வரங்களாக அது வெளிப்படும். வரங்கள் செயல்படுறது வெளியில. அப்ப இது எல்லாத்துக்குமே ஆதாரம் என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல், பயமே ஞானம். அப்ப 2 விஷயத்த
சாத்தான் ரொம்ப தந்திரமானவன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பிசாசனும் பெரிய தந்திரம். 2 முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தரிசனம் நிறைவேற அவன் விடவே மாட்டான். பெரிய ஒரு பாயிண்ட். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆக்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறான். உங்களுக்கே தெரியும் எல்லா இடங்களும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தரிசனம் நிறைவேற அவன் விடவே மாட்டான். நம்பர் 2, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க விடவே மாட்டான். உங்களுக்கே தெரியும், எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க, நான் கர்த்தருக்காக அதை செய்வேன் இதை செய்வேன், முடிவு பாருங்க பேதுருமாறே, நாங்கள் என்ன வந்தாலும் கர்த்தரை விட்டு மறுதளிக்க மாட்டோம் என்று எத்தனையோ பேர் நான் காண்பட என்னுடைய வாழ்க்கையில கண்டிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆக்கள் இருக்கிற இடமே எனக்கு தெரியல. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் ஊழியத்துல. சோ அப்ப இதுக்குள்ள என்ன காரணம் சொன்னா ஞானம். தேவன் சொல்ற பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினால தேவ ஆவியினால் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த தேவ ஆவிதானவங்க தேவ ஞானம். நாங்கள் கிருபையினால் நானும் நீங்களும் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு கிருபையினால் சத்தியத்தின் ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவர் பரிசுத்த ஆவியாளர் முத்திரை போட்டு மீட்பு நாளுக்கன்று எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த முத்திரையை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியாளர் எங்களுக்குள்ள இருக்கும் போது அவர் ஞானத்தின் ஆவியானவர் தான் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். அப்ப நானும் நீங்களும் ஞானத்தின் ஆவியால நானும் நீங்களும் இருக்கும் போது எங்களுடைய மாமிசம் நாங்க அழிக்கப்பட்டாதான் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து கிரியைகளை செய்ய முடியும். மாமிசம் அழிக்கப்படாமல் ஒரு நாளும் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து கிரியைகளை செய்ய முடியாது. இதானவங்க பெரிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு. ஆனா இது சாத்தானுக்கு தெரிஞ்சபடியாத்தான் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க, சாத்தான் பேசாம இருப்பான். எப்போ ஒரு மனுஷன் அபிஷேகம் உலகத்துக்கு வெளிப்படுவதோ அன்றைக்கு அவன் அந்த அபிஷேகம் செய்யப்பட்டவனை நோக்கி அவன் கண்கள் இருக்கும். எப்படி இவன் அபிஷேகத்தை நாம் திருடலாம்? ஆனா அவன் ஊழியம் செய்வினான், துதி செய்யலாம், வார்த்தை கொடுப்ப எல்லாம் செய்யலாம். ஆனா அவைக்கு தெரியாது தங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இதான் உண்மை, சவுளை போல. ஆனால் இதுல என்ன காரியம், இன்றைய நாள்ல கர்த்தர் எங்களோட இந்த உபவாச நாள்ல இருதயங்கள் ஆழங்கள்ல கர்த்தருடைய பிதாவின் சித்தம் திட்டம் அவருடைய இறுதிய ஒளிப்பேன்னு சொன்னா, என்னுடைய மகன் ஞானத்தால நிரப்பப்பட வேணும். ஞானம் ஞானம் ஞானம். 2 வகையான ஞானங்களை உங்களுக்கு தின சொல்லி போட்டேன். உலக பிரகார ஞானம் இருக்குது, தேவன் தர்ற ரட்சிப்புக்கேற்ற ஞானம் இருக்குது. வாழ்க்கையில நாங்கள் முன்னோர வேணும். நாங்க ஒரு காரியத்தை திடம்பட செய்யணும்டா எங்களுக்கு ஞானம். நாங்க வேறு இடத்துல போறோம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ட்ரைனிங் டைம்ன்றவாங்க. அதுல இருந்து நாங்கள் எங்களோட வேலையை நாங்க பெர்மனெண்ட் ஆக்கணும்னு சொன்னா நாங்க நல்ல வேலை செய்யறத நாங்கள் பெர்மனெண்ட் ஆக்குவாங்க. அப்படித்தான் படிப்பு, அப்படித்தான் கார் லைசன்ஸ். வாழ்க்கையில எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கு நாங்கள் முன்னேறதுக்கு. சோ எல்லாத்துக்கும் ஞானம் தேவை. 2வது பாருங்க, உலக பிரக ஞானம். 2வது ஜனங்களை விசாரிக்கிற ஞானம், ஜனங்களை விசாரிக்கிற ஞானம். இதுக்கு உதாரணமா சொல்லி போனா பாருங்க, 1 ராஜாக்கள் 3:5-7-9 எல்லாம் இருக்கு. நீங்க வாசிக்க வேண்டாம், எனக்கு டைம் அரை மணி நேரத்துக்கும் நான் முடிக்க வேணும்ன்றபடியால் எனக்கு தந்த டைமுக்குள் சுருக்கமா சொல்லி கொண்டு போகிறேன். பாருங்க, அதுல அவன் சொன்ன, சாலமோன் கர்த்தருடன் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்ன என்பதை வரை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளோம். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருக்கு பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா. அப்ப நாங்க ஞானத்தை தேவன்ட்டா ஒவ்வொரு நாளும், ஏசப்பா இந்த பிரச்சனை நான் கடந்து போக எனக்கு ஒரு காரியம் செய்யுங்க, வேறு இடத்துல ஒரு பிரச்சனை, எனக்கு பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை, அல்லது இந்த குடும்பம் ஏதோ ஒரு நறுக்கம், ஒரு பாடுகள் வரும்பொழுது இதை கடந்து போறதுக்கு நாங்க ஏசப்பாட்ட ஞானம் கேட்டு அவருக்குள்ள நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா அவர் என்ன செய்வார், எங்கள் மீது தன் கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த நல்ல ஒரு தகப்பனாக அவர்கள் மத்தியில இருக்கிறவர் இஸ்ரவேலின் தேவன் நம் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சோ ஆனா இதே மாதிரி பாருங்க, திருப்பி ஏசப்பா சொல்றார் சாலமோனுக்கு, உன் வார்த்தைக்காக நான் இதை செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று சொல்லி நியாயம் விசாரிக்கிற ஞானத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார். இது பரலோக ஞானம் இல்லை என்று சொன்னா பாருங்க. என்று சொன்னா 1 ராஜாக்கள் 3:1-3 பாத்தீங்கன்னு சொன்னா, ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான்.
என்று சொல்ல அவன் அந்நிய தேவர்களுக்கு அவன் தூபம் காட்டினபடியா இது ரட்சிப்புக்கேற்ற ஞானம் இல்லை. சாலோமோனுக்கு கொடுத்தது ஞானமுள்ள உணர்வுள்ள இதயத்தை கொடுத்த தேவன், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், சம்பத்தை கொடுத்தார், ஜனங்களை நியாயம் விசாரத்துக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தார். ஆனால் அவனுக்கு கிடைச்சது ரட்சிப்புக்கேற்ற ஞானம் இல்லை. நீதிமொழிகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மோசைய பாத்தீங்க, இதுல யோசுவா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் யோசுவா மேல் தன் கைகளை மோச வைக்கும் போது யோசுவா ஞானத்தின் ஆவியால நிரப்பப்படுறான். இஷ்டவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசைக்கு கட்டளை இட்டபடியே பாருங்க, யோசுவாக்கு மேல மோசை கை வைக்கும் போது யோசுவா ஞானத்தின் ஆவியால நிரப்பப்படுறான். அவன் என்ன செய்யறான்னு சொன்னா மோசைக்கு எப்படி ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்களோ அதே மாதிரி யோசுவாக்கும் ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள். அப்ப ஆனா அது இன்னொரு வித்தியாசம் என்று சொன்னா யோசுவாக்கும் சாலமோனுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், யோசுவா 1:5 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்ற யோசுவாவை பார்த்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவை பார்த்து கூறுக. அதாவது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் என கர்த்தர் அவனோட இருக்கிறார். ஒரு மனுஷன் பரலோகத்துக்குரிய ஞானம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, அவன் என்ன காரியம் செய்தாலும், அவன் வேலைக்கு போனான, அவன் எந்த நாட்டுக்கு போய் வந்தான, அவன் என்ன நெருக்கம் பாடுகள் மத்தியில் அவன் வாழ்ந்தாலும் அவனுடைய கிரியைகள், அவனுக்கு அபிஷேகம் நாங்க ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகத்தை நாங்க பார்க்க முடியாது. ஆனா அவனுடைய கிரியைகள் இருந்து நாங்க உணர்ந்து கொள்ள முடியும், கனிகள் இருந்து நாங்க உணர்ந்து கொள்ள முடியும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்ப யோசுவாட தேவனுடைய கரம் கூட இருந்துச்சு. அவன் போகிற இடம் பார இடம் எல்லாம் மோசையோடு இருந்தது போல இயேசு கர்த்தரும் அவரோடு இருந்தார். அப்ப நாங்களும் என்ன சொல்லணும்னு சொன்னா, கர்த்தர் நம்மோடு எப்பவும் இருக்க வேணும், கர்த்தர் எங்களோட எப்பவும் இருக்க வேணும் என்று சொன்னா நாங்க ஞானத்தை காத்து கொள்ள வேணும். ஏன்னு சொன்னா கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் என்று நீதிமொழிகள் வசனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்ப பரிசுத்த ஆவியார் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, அவரே ஞானத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்த போது, நாங்க ஜீவனுள்ள தேவனை கிறிஸ்துவை நானும் நீங்களும் எங்களுடைய சரீரத்துல சுமந்து செல்கிற பாத்திரமாக இருக்கும் பொழுது எங்களுடைய கண்கள் ஞானத்தை காக்கிறதாக இருக்க வேணும். ஏசப்பா சொல்றார் பாருங்க, மத்தேயுல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்ற சீசரை பார்த்து சொல்ற, நான் உங்களை வினாவுள்ள மனிதர்களிடத்திலே நான் உங்களை அனுப்புகிறேன் ஒரு வசனம் பெறுவது பாருங்க. சர்ப்ப வினாவுடைய உங்களுக்கு பாம்பு எவ்வளவு தந்திரம், எவ்வளவு வஞ்சிக்கும்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அவங்க பாருங்க, ஒரு மனுஷனை பார்க்க அவன் மனுஷனாத்தான் இருப்பான், ஆனா அவனுக்குள்ள குணாதிசயம், அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்றது கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா ஆவிக்குரிய பகுத்தறிவு வரம் தேவை. ஆவிகளை அதாவது ஆவிகளை பகுத்தறிவு வரம் இல்லாமல் நானும் நீங்களும் இந்திய நாட்கள்ல ஊழியம் செய்ய முடியாது. நாங்கள் நிக்கிறோம் என்று சொல்லி விழுந்து விடுவோம். நான் சென்ற தடவை எடுக்கும் பொழுது இந்த இடத்துல எடுத்தான் ஆவியில பலன் கொள்ளுங்கள். இன்றைக்கு அதுக்கும் பார்க்க கீழே போய் ஒரு அத்திவாரமா எடுக்கிற ஞானம், வார்த்தை ஆகிய கண்மலை மீது கட்டப்படுற பாத்திரமா நானும் நீங்களும் இருக்கிறபடியால் நாங்கள் தேவ ஆவிய நிரப்பப்பட வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஆவிய சுமந்து செல்ல நானும் நீங்களும் வேதம் சொல்லுகிறது, ஞானம் வீட்டை கட்டும், கர்த்தர் வீட்டை கட்டாவிடில் கட்டுறவன் விருதான்னா வேதம் சொல்லுகிறது இல்லையா, கேட்கிறேன். சோ அப்ப ஞானம் தான் ஞானமானது வீட்டை கட்டி அது விவேகத்தால் நிறுத்தப்படும் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுகிறது. அப்ப ஞானமும் புத்தியும் அறிவும் கர்த்தருக்குள்ளான் இருக்குது. அப்ப அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் எங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் புத்தி அறிவாக அவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோமா, இந்த இடத்துல நாங்கள் அவரை அசட்டை செய்திருக்கிறோம், எந்த இடத்துல நாங்கள் குறைவுபட்டிருக்கோம் என்று எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் ஒரு சூப்பரான ஞானம், அவன் நியாயம் விசாரிக்கிற ஞானம். ஆனா அவன் அந்நிய தேவர்களுக்கு அவன் தூபம் காட்டினான். சோ ஆனா யோசுவாக்கு கொடுக்கிற ஞானம் பரலோக ஞானமும் இருக்குது, அவனுக்குள்ள உலக அவன் தேவ ஜனங்களே யோசுவாவும் நியாயம் விசாரிக்கிறான், காணலுக்குள்ள கொண்டு போறான் இல்லையா, கேட்கிறான். சோ தேவனுடைய கட்டளைகளை அவன் கை கொள்ற பாத்திரமாக இருக்கிறான் யோசுவா. சோ அப்ப
நானும் நீங்கள் இன்றைக்கு ஊழியம் செய்ற நானும் நீங்களும் உலகத்துல வாழ்றபடியா நாங்க வேலைக்கு போத்தான் வேணும். எங்களுடைய அன்றாட காரியங்களை பார்க்கத்தான் வேணும். எங்களோட நாங்கள் போர் இடங்கள் வேறு இடத்துக்குள்ள சர்ப்ப வினா உள்ள மனிதர்கள் இருக்கலாம். ஊழிய பாதையில ஐயோ நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு எதிராக முன்னுக்கு கொண்ட கதைச்சிட்டு பின்னு கொண்ட கதைச்சு எங்களை காலை தடக்கி விடலாம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நம்புற மாதிரி நடங்க, நம்பி நடக்காதீங்க. இதைத்தான் நான் சொல்றது. என்று சொன்னா இயேசு இந்த உலகத்துல நல்ல ஒருவர்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை மாத்திரம்தான் நான் நம்புறேன். தேவனம்மா எல்லாரோடையும் நான் பழகுவேன், எல்லாரோடையும் கதைப்பேன். எனக்கு பிரச்சனையா எனக்கு துரோகம் செய்த ஆட்கள் கூட நான் மன்னிப்பேன். கர்த்தர் அறிவார். கிடையாது. நான் யாரையுமே கர்த்தர் மதிக்கிறதே கிடையாது. அது அது அவருடைய சோ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தாவீத சவுல் அனுப்புற எல்லா இடத்துக்கும் போய் அவன் புத்தியா காரியத்தை நடப்பிச்சு கொண்டே வாரான். சோ அதால என்ன செய்றான், யுத்தர்களுக்கு மேல் அதிகாரியாக தாவீத சவுல் வைக்கிறான். பாருங்க, புத்திசாலியா இருக்கிறாங்க, நியாயம் விசாரிக்கிறாங்க, இவ்வளவு காரியம் இந்த உலக ஞானத்துக்கு கொடுக்கப்படுது. ஆனா பரலோக ஞானம் என்னன்னு சொன்னா அது ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமாக தேவன் ஒரு தாவீதோட கூட இருந்தபடியாத்தான் சொல்றேன்னா என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை குறிச்சு ஏசப்பாவே சொல்றார். பாருங்க, யாத்திராவா 31:2 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மோசேன்னு கூரன் குமாரனாகிய பெசலியரை குறிச்சு சொல்றார் ஏசப்பா. அவன் வினோதமான வேலைகளை யோசிச்சு செய்வான், ரத்னத்துல முத்திரையை வெட்டுவான், மரத்துல சித்திர வேலை செய்வான், சகல வேலைகளை அவன் நீங்க நிக்கிறார்கள் ஐடில வேலை செய்யலாம், அல்லது இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், பெரிய பெரிய என்ன சொல்றது பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துல ஒரு பெரிய தலைவர்களா இருக்கலாம், தலைவிய பெரிய பொசிஷன் நீங்க இருக்கலாம் கேட்கிறேன். ஆனா அது தேவன் தருகிற ஒரு ஞானம், அது தேவன் தருகிற ஒரு ஞானம். அதுக்கு அவர் என்ன சொல்றான்னு சொன்னா அவர் சொல்ற என்னன்னு சொன்னா பாருங்க, the wisdom of administration என்று வேதம் சொல்றது. wisdom of administration, wisdom of intelligent, அது கர்த்தரால வருகிறது. என்ற கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கிற கண்களாக இருக்குதுன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அப்ப பாருங்க, நானும் நீங்களும் கர்த்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வேலைகளை செய்தாலும், நாங்கள் கடந்து போனாலும் தேவனுடைய ஞானம் எங்களுக்கு கட்டாயம் தேவை. என்று சொன்னா நாங்கள் எங்க போனாலும், நாங்கள் வேறு இடத்துல போனாலும், எவ்வளவு உயர்ந்த படிப்புகள் படித்து எவ்வளவு ஒரு அதிகாரிகள் மத்தியில நாங்கள் வேலை செய்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு உங்களுக்கும் நிறையவே தேவை என்று சொல்லி ஏசப்பா எங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, அதான் என்னன்னு சொன்னா ரட்சிப்புக்கேற்ற ஞானம் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்று அவருடைய வார்த்தையில பெற்ற நானும் நீங்களும் முடிவு பரியந்தம் ரட்சிப்பு நிலை நாங்க நிக்க வேணும். அதாவது முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு இடையில நாங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டு போய்கொண்டிருக்க இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை முடியல. அப்ப முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னா இவ்வளவு உபத்திரம் இனி வேற நாட்கள்ல வரும். உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரலாம், வராம இருக்கலாம். ஆனா எல்லாரும் சொல்றாங்க இன்னும் அதிகமான உபத்திரவம் வரும்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. சோ அப்ப இது எல்லாத்தையும் நாங்க கடந்து செல்ல வேணும்னு சொன்னா ரட்சிப்புக்கேற்ற ஒரு ஞானம் எனக்கு உங்களுக்கும் நிச்சயமா இந்த இடத்துல அது நம்முடைய உபவாச நாட்கள்ல கர்த்தர் சொன்ன இருதயத்தின் நினைவுகளால் வாய் பேசும். நாங்க ஒரு வார்த்தை கதைக்கும் போது அது மற்றவர்கள் இருதயத்தை உடைக்குதா அல்லது அது தேய்ச்சுதா என்று நாங்கள் கவனித்துக் கொள்ள வேணும் கேட்கிறேன். நாங்க எப்பவும் மற்றவர்களை விழ வைக்கிற மாதிரி கதைக்க கூடாது. இப்ப நான் அவன் சொன்ன சிஸ்டர் நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன் என்று சொன்னா நாங்க சொல்லக்கூடாது, நீங்கள் எவ்வளவு பேர் செய்து விழுந்துட்டுனா சக்சஸ் இல்லாம போயிட்டுனா நீங்களுமே அதுல சொல்லக்கூடாது. ஏசப்பா நீங்க ஜெபிச்சு ஏசப்பா என்ன சொல்றாரோ செய்யுங்க. ஏன்னா அது கர்த்தருடைய காரியம். நாங்க கர்த்தர்கிட்ட சில விஷயத்த கொடுத்தோடும் கேட்கிறேன். அப்ப முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள ஞானம் அறிவு என்பவர்கள் பொக்கிஷமாக அடங்கி இருக்குதுன்னு சொல்லி கொலேசியர் 2:3 சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ள ஞானமும் பொக்கிஷமும் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஞானத்தை சுமந்து செல்ல நாங்கள் எங்களுக்குள்ள அவர் இருக்கிற எங்களோட சரீரமே தேவாலயமா இருக்கப்படும் போது நாங்கள் தேவ ஆவியால நாங்கள் பலப்பட்டு திடப்பட்டு நாங்களுடைய காரியமா நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்களுக்குள்ள இருந்து அவர் பேச வேணும். அதாவது சொல்றேன்னு சொன்னா ஞானம் உன் இருதயத்துல பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாக்கு இன்பமாக இருக்கும் போது நல் யோசனை உன்னை
பாதுகாக்கும். நாங்கள் மட்டாக்களை தள்ளிவிட மாட்டோம். நிச்சயமா நல் யோசனை எங்களை பாதுகாக்கும். புத்தி வந்து எங்களை பாதுகாக்கும். வேதமொழி தெரியும், நீதிமொழிகள் 2ல கலக்க சொல்றாங்க கேட்கிறேன். ஆனா பாருங்க, கர்த்தர் நம்பிக்கையா இருந்து நம் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி அவர் காப்பார் என்று வேதம் சொல்றது. நீங்க நிக்கலாம் ஞானம் என்று சொன்னா படிச்சாதான் ஞானம் வரும். நிச்சயமா இல்ல. பாருங்க, ஏசப்பா வந்து கலிலியால வந்து போதிக்கும் பொழுது அவங்க பரிசேய சகோதரர் படிக்காத ஆளே, இவர் என்ன இப்படி எல்லாம் எழுத்தெல்லாம் கூட்டி இப்படிக்கெல்லாம் கதைக்கிறான்னு சொல்லி அவரை பற்றி அறிகிறாங்க, கேட்கிறாங்க. இவர் படிக்காத ஒரு ஆள் என்ன இப்படி அறிவா கதைக்கிறார், புத்தியா ஞானம் உருவா எப்படி கதைக்கிறான்னு கேட்கும் பொழுது ஏசப்பா சொல்ற, சுயமா பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பிய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறார், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்லி இயேசு சொல்றார். அந்த இடத்துல கேட்கிறேன். அப்ப நாங்கள் வந்து ஒவ்வொருவரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்களோட சுய மகிமைக்காக நாங்கள் பேசாமல் எங்கள் அனுப்புடைய தேவ சித்தத்துக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லவும், தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நாங்கள் எதுக்காக நாங்கள் தேவனங்களை பிரித்து எடுத்தாரோ அதை நாங்கள் ஆசையாக பற்றி கொண்டு பின்தொடர்ந்து போகவும் இந்த தேவ ஞானம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது உலக ஞானமும் தேவை, தேவ ஞானமும் தேவை. ஆனா ரட்சிப்பு கேட்ட ஞானம் எனக்கும் உங்களுக்குள்ளயுமே இருக்குமானால் அது உலக ஞானம் எங்களுக்குள்ள ஓட்டமற்றிக்கா இருக்கும். என்ன கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுப்பார். எங்களுக்குள்ள ஆவிகளை பகுத்துட்டு வரம் இருக்காக, ஒரு ஆளை இந்த அளவோட கதைச்சிட்டு விடு, இந்த ஆளோட சேராத, பிரச்சனை கண்டாந்து சண்டை பிடிச்ச அதுல நிக்காத, தீமையை விட்டு விலத்து, வேடன் கண்ணிகளுக்கு எங்கள் கால்களை தேவன் தூரமாக்குற தேவன் ஆகியிருக்கிறார். எந்த குழிக்குள்ள நாங்கள் விழுந்து விடாமல் அவர் எங்களுக்கு கோலும் தடியுமாக எங்களை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆவியானவர் எங்களுக்கு அதுக்கு துணை செய்கிறார். சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் இந்த தேவ ஞானத்துலதான் நாங்கள் வளர தேவ ஞானம், அந்த பரத்திலிருந்து வர ஞானத்துக்குள்ள 7 விஷயம் அடங்கும். அது உங்களுக்கு தெரியும். நான் அதுக்குள்ள போகையில அந்த விஷயங்கள் எங்களுக்குள்ள இருக்க சாந்தம், இணக்கம் எல்லாம் இருக்க இந்த தேவ ஞானம் இருக்கிற ஒரு ஆட்களுக்குள்ள கவனிச்சு பாருங்க. தேவ ஆவியால பலப்பட்டு தேவ ஞானம் இருக்கிற ஆட்கள் வந்து யார் தங்களுக்கு துரோகம் செய்யறோம் இந்த மன்னிக்கிற இருதயத்தை தேவன் கொடுப்பார். நிச்சயமா கொடுப்பார். வாயிலா போய் போய் என்ன சொல்ற, திருவிருந்துக்கு போய் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு இப்ப இந்த திருவிருந்து முடிஞ்சோன்னா கதைக்காம இருக்கிறதோ அல்லது மனசுக்குள்ள ஒன்று நினைச்சு கொண்டு இருக்கிறதோ கிடையாது. ஆனால் உண்மையான மெய்யான மன்னிப்பு வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அதாவது விசுவாசம் உள்ளவன் தன் ஜீவனுள்ள கிரியைகளை வெளிப்படுத்தினால்தான் அது விசுவாசம். அது மாதிரி செத்த விசுவாசம் கிரியைகளை வெளிப்படுத்தாது. அது மாதிரி நாங்கள் ஒரு ஆளை மன்னித்தால் அந்த மன்னிப்பதின் கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்த வேணும் கேட்கிறேன். அது மாதிரி தேவ ஞானம், தேவ ஆவியால நாங்கள் நிரப்பப்பட்டார். ஞானத்தின் ஆவியால் மோசே வந்து யோசுவாக்கு கை வச்சு ஜெபிக்கும் போது அவன் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்படுறான். கற்பனை செய்து பாருங்க, ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்படுறான். அதே மாதிரி செபேலியானவன் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டு பல விகமான வேலைகளை செய்கிறான் கேட்கிறான். அப்ப ஞானத்தின் ஆவியினால நானும் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது அது பெரிய காரியங்களை செய்யும். அதாவது எங்களுக்கு சபிக்கிறவர்களை நாங்கள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்க முடியும். ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். அதாவது பாருங்க, சிலுவையை பாருங்க, அது செங்குத்தா இருக்கு. உங்களுக்கு தெரியும் சிலுவை செங்குத்து. அது 2 கட்டளைகளை எனக்கு தருது. ஒன்று வந்து நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனசோடும் முழு ஆத்மோடும் கர்த்தரிடத்துல அன்பு கூறவனும். 2வது, நான் எப்படி என்ன நேசிக்கிறனோ மற்றவர்களை நேசிக்கத்தான் அந்த அந்த சிலுவைன்ற அடையாளம். இன்றைக்கு நான் அதான் தேசப்பாண்ட 2 கட்டளை. அந்த கட்டளைகளை நானும் நீங்களும் கர்த்தருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் சிந்தையாக நானும் நீங்களும் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ ஞானம் எங்களுக்கு, ஏன்னா அவர் எங்களுக்கு டீச்சர், பரிசுத்த ஆவியால் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறார், ஆலோசனையா இருக்கிறார், சர்வ ஞானியாக இருக்கிறார். என்ன சொல்றது, ஒரு பிரதான கர்த்தர் எங்களுக்கு பிரதான ஆசாரியான ஆவியானவர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துறது. பலமும் இல்லை இடமும் இல்லை, வழி இதுவே என்று சொல்லி ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துற ஒரு ஆவியானவரா இருக்கிறார். சோ அவர் சர்வ ஞானியாக இருக்கிறபடியால் அவர் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே போவார். சோ அப்ப பாருங்க, நாங்கள் வந்து கர்த்தரிடத்தை நாங்கள் முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்கணும். நாங்கள் ஆவியானவர்கிட்ட ஒரு ஜெபத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க பெரிய உயர்ந்த அதிகாரிகளா இருக்கலாம், நீங்க பெரிய சபை வச்சிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா எது எப்படி இருந்தாலும் தேவ ஞானம்
தேவ ஞானம் இல்லாமல் பரலோகத்துக்கு இருக்க, அதாவது ரட்சிப்புக்கேற்ற ஞானம், அதான் அதான் ரட்சிப்புக்கேற்ற ஞானம் என்று சொன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயமும் நடுக்கமும் எங்களுக்குள்ள அன்னுத்தினமும் கூடிக்கொண்டே இருக்க வேணும் கேட்கிறேன். நாங்கள் 10 11 நாங்க வாழ முடியாது. 10 11 நாங்க ஊழியம் செய்ய முடியாது. போன மாதம் அந்த இடத்துல ஒரு செய்தி எடுத்தேன். ஆவியில ஜெயம் கொள்ளுதல், ஆவியில பலம் கொள்ளுதல். அதாவது இயேசு வார்த்தையால விசுவாசத்தை கொண்டு உலகத்தை ஜெயம் கொண்டது போல நானும் நீங்களும் ஜெயம் கொள்ளணும் முடிச்சு நான் போன மாதம் ஒரு செய்தி இந்த இடத்துல எடுத்தேன். அதே மாதிரி இந்திய நாளை அடுக்கிற பகுதி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் தேவ கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவ தயவை பெற்று தேவ ஞானத்துக்குள்ள ஞானத்தின் ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேணும். அப்பத்தான் அவர் சொல்ல, இந்த இடத்துக்கு நீ போ, இந்த இடத்துக்கு போகாதுன்னு அவர் எங்களுக்குள்ள இருந்து உணர்வை தருவார். அவர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பார். நாங்கள் எங்க போனாலும் அவர் எங்களுக்கு முன்னும் பின்னும் களத்தை நெருக்கி அது களத்தை நெருக்கி அவர் எங்களோடு இருக்கிறன்றதை எங்களுக்கு உணர்த்து வித்து கொண்டே அவர் இருப்பார். சோ நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ள நானும் நீங்களும் பலமாக இருக்க வேணும். ரட்சிப்பிற்கேற்ற ஞானம் எங்களுக்குள்ள நாங்கள் மாற்றப்படுவோம். இயேசப்பா விரும்புறார். பாருங்க, அதான் பவுல் சொல்றாருன்னு சொன்னா, பயத்தோடு நடுக்கத்தோடு நான் ரட்சிப்புக்காக போராடுகிறேன் என்று சொல்றார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் சபையில அவர் எழுதுறார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்புக்காக நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி அவர் பவுல் சொல்றார். அப்ப நானும் நீங்களும் ரட்சிப்பு அன்றைக்கு எடுத்தோன்னா உடனே வந்துடும். அது நாங்கள் வாழப்போற வாழ்க்கை எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ரட்சிப்பு கேட்ட ஞானமாக இருக்கும். உலகத்தில் இருக்கும்போது நாங்களுக்கு தாளந்துகள் தேவைதான், எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேவைதான், நாங்கள் கௌரவமா வாழ வேணும் தான், இயேசு கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ வேணும் தான், சாட்சியா வாழ வேணும் தான். ஆனால் பரலோக ஞானம் என்று ஒன்று இருந்து தேவனுக்கேற்ற ஒரு ஞானம் எங்களுக்கு இருந்தால், ரட்சிப்பு கேட்ட ஞானம் இருந்தால் அது சாட்சியாக மாறும். வார்த்தையின் சாட்சியாக மாறும். ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக மாறும். ஒரு ஜீவனுள்ள ஜீவன் தான் வாழ்ந்தவனை போல வாழவனும். ஜீவனுள்ள ஒரு ஜீவனுள்ள ஜீவியமா பல பேரை மனம் திரும்ப கொண்டு வரத்தக்க ஒரு சாட்சியா அது மாறும். பாருங்க, அந்த பேதுரு மறுதளிச்சான். ஆனா பேதுருக்குள்ள பெந்தகோஸ்து நாட்கள் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள ஊற்றப்படும் போது அவனுக்குள்ள மனம் திரும்புதலுக்குரிய ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ள ஊற்றப்பட்டது. இன்றைய நாளும் கத்துறதை அவர் அதை வாஞ்சிக்கிறார். அதாவது தன் ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் என்று இயேசப்பா விரும்புகிறார். சோ நாங்கள் முகத்தை பார்ப்போமான கர்த்தரோ இருதயத்தின் ஆழங்களையும் உணர்வுகளையும் இவர் ஆராய்ந்து அழிகிற தேவனாக இருக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். உலகத்து ஞானம், பலத்துக்குரிய ஞானம் 2 வயதங்களை சொல்லிக் கொள்வார். இதுல வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. பிசாசுக்கு ரொம்ப தந்திரமான அவன் என்ன பண்ணா, இந்த ஞானத்தை எப்படி எங்களை விட்டு எடுக்கிறது, ஞானத்தை எப்படி எடுக்கணும் அவன் யோசிப்பான். நான் முடிக்கிறேன், கொண்டு வர போறேன். பாருங்க, காரியம் என்னன்னு சொன்னா, எப்ப எங்களுக்குள்ள ஆவிக்குரிய மீட்டு நான் மெசேஜ் நல்லா கொடுத்தேன், நல்லா துதிச்சுனப்பா. இன்றைக்கு எந்த குரூப்ல 50 பேர் வந்தாங்க. சரி, போச்சுது போச்சுது. நாங்க உடனே சரி அட்டிதான் அட்டிதான் எங்களுக்கு ஏன்னு சொன்னா, ஆவிக்குரிய பெருமை, மீட்டுமை, இது எனக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆவிக்குரிய மீட்டுமை, கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு, இது எதுவும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாலே எங்களுக்கு ஞானம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஞானம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனா இன்றைக்கு பாருங்க, ஆனா இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள், விசுவாசிகள் எத்தனையோ காரியங்களுக்காக அவங்க அழுகுறாங்க, புலம்புறாங்க. எங்களை கவனிப்பார் இல்லையே, எங்களுக்கு ஆதரிப்பார் இல்லையே, எங்களை வார்த்தையால அடிக்கிறாங்களே என்று சொல்லி அவ்வளவு பேர் புலம்புறாங்க. ஆனா நான் சொல்ற ஒன்றுதான், குடருக்கு வழிகாட்ட முடியாது. சோ கர்த்தருக்கு பயப்படுற பயம் நடுக்கம் ஒரு மனிதனுக்குள்ள வர வேண்டும்னு சொன்னா, ஒரு ஆழமான சிந்தனை ஒரு மனுஷனுக்கு தேவை. என்ன, இந்த வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரம் இல்லை, இது ஒரு கூடு. நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஒரு மண்ணை போட்டு இந்த சரீரத்தை தந்திருக்கிறார். ஆவி கர்த்தர்கிட்ட போயிடும். ஆவி நாங்க மறைச்ச உடனே போயிடும். ஆத்மா நியாய தீர்ப்புக்காகவே கடைசியில இருக்கும். சரீரம் மண்ணுக்கு போயிடும். மண்ணுக்கு போனா ஒன்று எரிப்பாங்க அல்லது தாப்பாங்க. அதுக்கு பிறகு இது நான் செய்தது, இத சொல்லி என்னங்கோ பிரியோசனம் கேட்கிறேன். அப்ப கர்த்தர் விரும்புற ஒன்றுதான் ஆவிக்கு மட்டுமே. கர்த்தர் எப்போ ஒரு மனுஷன்
ஆவியிலே மீட்டுமே கொண்டாட தேவனால தள்ளப்ப உங்களுக்கு தெரியும். இதுல எசேக்கியேல் 28:11 உங்களுக்கு தெரியும். சாத்தான் அவன் அபிஷேக் செய்யப்பட்ட ஒரு கேரூப்பா இருக்கிறான் இல்லையா, அவன் கத்தரால தள்ளிவிடப்படுற ஒரு பாத்திரம் அவனுக்கு மீட்டுமே வருகிறது. சோ தள்ளிவிடப்பான், ஜாக்கிரதை. ஊழியம் செய்ற நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் சொல்லல, இந்த வார்த்தையை நான் உட்கொள்றேன், நான் நிக்கிறேன்னு சொல்லி நான் விழுந்து விடக்கூடாது எந்த இடத்திலும். அதால நான் என்ன நானே அறிந்து ஆராய்ந்து நான் சோதித்து பார்க்கிறேன். வார்த்தை ஒவ்வொன்றையும் உணவா உட்கொள்ற ஒரு ஆள் கேட்கிறேன். உட்கொண்டு இந்த பகுதியை உங்களிடத்துல கொண்டு வந்திருக்கிறேன் கேட்கிறேன். சோ விழுந்துடக்கூடாது. 2வது நான், அதாவது பாருங்க, நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்றது, என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின அரண்மனை அரண் என்று சொல்றேன் இல்லையா, என்னுடைய மகிமைக்காக கட்டப்பட்ட ஒரு அரண் சொல்லிக்கு அங்க வானத்திலும் சத்தம் கேட்குது. வானத்திலும் சத்தம் கேட்கும் போது அங்க அவன் தள்ளிவிடப்படுறான். என்ன மனுஷன் தள்ளிவிடப்படுறான், மிருகங்களோட சேர்ந்து திரிகிறான், புள்ளத்துன்னு எவ்வளவு ஒரு பயங்கரம் பாருங்க. கர்த்தர் எவ்வளவு ஒரு அன்பானவரா இருக்கிறார், மனதுருக்கமான இருக்கிறார், உதவி செய்யறார், ஆலோசனை எல்லாம் செய்யறார். ஆனா அவர் எவ்வளவு மட்டப்பக்கம் பார்த்தீங்கன்னா ரிச்சர் உள்ள தேவனாக இருக்கிறார், பச்சிக்கிற அக்கினியான தேவனாக இருக்கிறார். பாருங்க, மூச்சு பாப்பமா கேட்கிறேன். அப்ப சாத்தா என்ன சார், எப்படியாவது எங்களுக்கு ஒரு மட்டாக்களுக்குள்ள எரிச்சலை கொண்டு போட வேணும். ஒரு மட்டாக்களுக்குள்ள கொண்டு ஒரு பொறாமைய போட வேணும். இன்னைக்கு நல்லா செய்துட்டா சொல்லி அவளுக்குள்ள என்ன தற்புகழ்ச்சி எலும்புருக்கென்று வேதம் சொல்லுகிறது கேட்கிறேன். சோ நல்லா செய்துட்டு ஒரு பெருமையை கொண்டு அவன் எப்படியாவது எங்களை போட்டு இந்த பரலோகத்துக்குள்ள நாங்கள் போகக்கூடாது, அல்லது எங்களோட தரிசனத்தை, எனக்கு தன் தரிசனத்தை நான் விளத்தணும்னு சொல்லி அவன் போராடுவான். ஆனா இதுல நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேணும். எங்களுக்குள்ள மன வேட்டுமை வேண்டாமே, எங்களுக்கு மன வேட்டுமை வேண்டாம். நாங்க இன்றைக்கு இருக்கிறோம் கேட்கிறேன், நாளைக்கு இருப்போமோ தெரியாது, ஏசப்பாக்கு தான் தெரியும் எல்லாமே. காலங்கள் அவர் கரத்து நிகழப்பட்டு கொண்டு வேதம் சொல்லுகிறது. சோ நாங்க கத்திரிடத்தை கொடுத்துருவோம். தேவன் தந்த ஆவி, அவர் தந்த ஆத்மா, அவர் கொடுத்த சரீரம், இதுல நான் என்று சொல்றதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. சோ நாங்க வாழும் வரைக்கும் தேவாவை தந்த அன்பு, பரிசுத்தவான் இருதயத்தின் அன்பு எனக்குள்ள உங்களுக்குள்ள நிரம்ப நிரம்ப ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நாங்க தேவ சாயலாக மாற்றப்படுவோம். தேவனுடைய ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்படுவோம். அனுதினமும் நாங்கள் ஞானத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். எசப்பா கேட்கிற ஞானம் என்று யார் கேட்டாலும் எசப்பா எங்களுக்கு தருவார். சோ நாங்க ஞானத்துல சம்பூர்ணம் இல்லாது இருக்கிறோம். நாங்கள் தேவ ஞானம், ரட்சிப்பு கேட்ட ஞானத்துக்காக நாங்கள் தேவனிடத்தை நாங்கள் விண்ணப்பம் செய்வோம். இந்த கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால் சகலமும் கூடும் என்ற தேவ வார்த்தையின்படி தேவ ஞானம் எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் வந்து கேட்கிறோம். அவர் எங்களோட ஞானத்தின் ஆவியானது எங்களுக்கு ஒவ்வொருவரும் ஊற்றப்பட்டு நாங்கள் இன்னும் 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 நாங்கள் ஆவியில கனி கொடுக்கவும், ஆவியில் வரங்கள் எங்களுக்கு வெளிப்படவும் தேவன் கிருபை செய்வாராக. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு எடுத்த வார்த்தை போதியும் தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, மனுஷனுடைய வழிகள் ஆண்டவரே எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானதாக இருக்கும். ஆனா கர்த்தரோ நீரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஆவிகளை நிறுத்துப்பார்களா இருக்கிறீர். எங்கள் செய்கைகளை நாங்கள் கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பொழுது எங்கள் யோசனைகள் உறுதிப்படுத்தப்படும் என்று எழுதியிருக்கிறது படி ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ, அப்பா உமது இருதயத்தின்படி வாழ, ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டு வாழ, தேவ ஆவியால பலம் கொண்டு திடமனதாக இந்த காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக வாழ, ஆண்டவரே எங்களுடைய தரிசனத்தை நாங்கள் ஜெயம் கொண்டு ஆண்டவரே வாழ, ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா எந்த இடத்தில் நாங்கள் தோற்றி விடாதபடி ஆண்டவரே எங்களுடைய தரிசனத்தை நாங்கள் ஜெயிக்கவும் ஆண்டவரே எங்களை கிருபை பாராட்ட வேணுமாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த வார்த்தை வந்து கரத்துல ஒப்பு கொடுத்து இந்த வாய்ப்பை தந்த மகேந்திரன் பிரதர் லேசி ஐயாவுக்கு நன்றி சொல்லி அவர்களை வாழ்த்தி ஆசிச்சபிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமேன். தேங்க்யூ பிரதர். ஆமேன். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் சிஸ்டர் அகலிகா ஜோர்மனே. ஞானம் என்ற தலைப்பிலே அருமையான விளக்கத்தை கொடுத்தார். பரலோக ஞானம், உலக ஞானம், ஜனங்களை விசாரிக்கும் ஞானம், யோசுவா கொடுத்த ஞானம், தாவீது எடுத்த ஞானம், அதாவது தேவனுடைய ஞானம் எங்களுக்கு தேவைன்னு சொன்னார். கடைசியில் சொன்னார், பிசாசு ஞானத்தை எடுக்க முயற்சிக்கிறாங்க. பிசாசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிள்ளைகள், ஞானத்துக்குள்ள தேவ பிள்ளைகள் மற்றவருடைய ஞானத்தை அளிக்க திட்டம் போடுறாங்க. கடைசி என்ன நடக்குது? 2 பேரும் ஞானம் பறந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் கவனமா இருந்து இந்த ஞானம் என்றால் என்ன என்பதை தெளிவாக சொன்னால் மிகவும் ஆசுவமாக இருந்தது. கர்த்தர் அந்த மகளை அவர் விதமாக ஆசுவைப்பாராக. இந்த சகோதரி ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துகின்றார். ஜெபக்கூட்டத்திலே கிட்டத்தட்ட 30 தேவ புள்ளிகள் கலந்து ஜெபிக்கிறார்கள். ஆமென்.
தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். பாஸ்டர் சுவிசேஷ வாழறையா. இன்றைய நாளை செய்தி எப்படி, அதை பற்றி சில விளக்கங்களை கொடுத்து முடிவு ஜெபத்தை எடுங்க. நன்றி. இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இன்றைய நாளும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவை, இந்த அருமையான நாள் ஆண்டவரே, அருமையான வார்த்தைகளை கேட்கும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அந்த வார்த்தையை கொடுத்த அன்பு சகோதரியை நீங்கள் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, ஞானத்தை குறித்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, யாக்கோபு சொல்லுகிறார், ஞானத்தில் குறைவானவர்கள் கேட்கிற வழியில் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமா ஞானத்தை கொடுக்கிறவருமாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே, ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களில் நாங்கள் கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளில் இப்படியாக இந்த நாட்களை பெற்றுக்கொண்டு நடக்கிற வேளையிலே இந்த உலகத்தினுடைய இச்சை காரியங்களுக்கும் இன்னும் வருகிற சில நெருக்கலான சூழ்நிலைக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் இந்த நாட்களில் கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஞானமாய் நடக்க, ஏமாந்து போகாதபடி ஞானமாய் செயல்பட நீர் அந்த கிருபையை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். தானியேல் ஆண்டவரே கர்த்தாவே பாபிலோனிலே இருந்தாலும் ஆண்டவரே ஞானமாக செயல்பட்டார். ஞானமாக அந்த இடத்திலே ஆண்டவரே காரியங்களை செய்தது நிமித்தம் ஆண்டவரே அந்த இடத்திலே இருந்து அந்த ராஜாவால் இந்த நாட்களை, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களே அங்கே நடக்கக்கூடியதாக இந்த நாட்கள் இருந்தது. ஆண்டவரே, இந்த நாளும் புரஜாதிகள் மத்தியிலே நாங்கள் சென்று பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தேவ ஞானம் எங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே விளங்க வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே ஞானத்திலே நடக்கும்படியாக இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிறவர் மட்டுமல்ல, இந்த அலைகளூடாக மறுவழிப்பிலே வார்த்தைகளை கேட்கிற வேளையிலும் ஆண்டவரே அவர்களையும் இந்த நாட்களை ஞானத்தினால் நிரப்பினீர் வழிநடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷித்த விதமாய் இந்த இணைப்பிலை நடத்துகிற அன்பு சகோதரர் லெஸ்லியா அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அதே வேளையிலே ஆண்டவரே, இந்த இணைப்பில் நடத்தி கொண்டிருக்கிற மகேந்திரம் ஐயாவையும் இன்னுமா ஞானத்தினால் நிரப்பிய ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களை செய்ய இருந்த கிருபையை கொடுக்கும்படியாக என் ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், தேவ செய்த தாசர் அனுகிற தேவன் அபரிவிதமாக ஆசிர்வதிப்பாராங்க. பிரைஸ் லார்ட். லெட்ஸ் பிரதர். லெட்ஸ் பிரதர். பிரைஸ் லார்ட். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூடாக தேவ ஊழியர் சிஸ்டர் அகல்யா அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து வாஞ்சியோடு ஞானத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று அருமையாக எடுத்து வந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வடிவு நடத்துவாராக. அதிகால வேளையிலே 4 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்திய சௌரம் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும், அதே வேளையிலே காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்த ஒவ்வொருவருக்கும் அதே வேளையில் இன்றைய நாளில் புது தம்பதிகள் பாஸ்டர் நிக்சன், சகோதரி கிறிஸ்டின் அவர்கள் இணைந்தார்கள். அவர் எங்களோடு பல காலம் ஊழியம் செய்கிறார். ஆனால் இடைக்கிட வருவார், போய்விடுவார். ஆனால் அவர் ஒரு ஊழியத்தை செய்ய ஆயத்தமாகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்கு குடும்பமாக கர்த்தர் இணைத்திருக்கிறார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடன் நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்திருக்கிறார் ஊழியர் சுசேசர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து துதி ஆராதனையோடு வழி நடத்திய சகோதரி மேகலா வாஸ் அவர்கள், சகோதரி அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சகோதரி சுஜாதா அவர்கள் கிள்ளச்சியிலிருந்தும் அதிகால வேளையில் நான் இந்த ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுற போதே வந்து விட்டார்கள். நான் கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஸ்டூடியோவில் இருந்தேன். 8 மணிக்கு ஆரம்பமானது. ஆனால் 6 மணிக்கே அவர்கள் ஆயத்தமாய் வந்திருந்தார்கள். அதற்கு ஸ்தோத்திரம். துதி ஆராதனை நடத்திய சகோதரி சுபா இளங்கோ அவரையும், அதே வேளையிலே செய்து எடுத்து வந்த சகோதரி அகல்யா அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதமாகி தந்து கொண்டிருக்கிறார். பலர் கேட்கக்கூடியதாக, இணையக்கூடியதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நாளை நாளிலே திரும்பவுமாக இதே வேளையிலே சந்திக்க இருக்கிறோம். கால வேளையிலே கர்த்தர் தாமே அவற்றையும் ஆசீர்வதித்து தருவாராக. நடத்துகிற சகோதரர் மகேந்திரனையாக்கு திரும்பவுமாக நன்றி கூறிக்கொண்டு, அதிகால வேளையிலே இணைந்த சகோதரி டோலி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை நாளிலே இணைகின்ற மற்றவர்கள் சகோதரி
ஐரீன் அவர்கள் கொழும்பில் இணைந்தார்கள், சென்று விட்டார்கள். அப்படியாக சூயினமாக பலர் இருக்கிறார்கள், அவர்கள் இணைய முடியவில்லை. அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களுக்காக ஜெபித்தீர்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். என்னுடைய மகனுடைய இன்றைய நாளிலே 18வது அனிவர்சரி, அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த நாடுகளிலிருந்து, அதாவது கனடாவிலிருந்து, இலங்கையிலிருந்து, ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தீர்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் திரும்பமாக கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகேந்திரன் ஐயா, நிறைவு ஜெபங்களை எடுத்து வாருங்கள். என் ஆத்மாவை சொல்லி நிறைவு கொண்டு வாருங்கள். ஆமே. எல்லோருமே ஆத்மாவை சொல்லுவோம். எல்லோரும் கூட மைக் ஓன் பண்ணுங்கள், தயவு செய்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் மட்டுமாக இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதித்து அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி என் ஆத்மாவே சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ண. சிஸ்டர் மேகலா, சரி, எல்லோரும் சொல்லுவோம். என் ஆத்மா செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். எல்லா நாடுகளிலும் எங்கெங்கிருந்து எங்களை எல்லாம் ரட்சித்து ஆசீர்வதித்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களோருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வழியிலே திரும்பமாக சந்திப்போம். God bless you all. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை